ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரதி சமையல். டுடே ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி வாயில் வச்சோடனே உள்ளே போகிற பிரெட் அல்வா தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பிரெட் அல்வா செய்வதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரெட்டு வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு தூளை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தூளை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்ச உடனே இதோட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் பொன்னிறமாக. லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட வந்து திராட்சை சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி உப்பி வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு. முந்திரியும் நல்லா செவந்து வந்திருக்கு. இது தனியாக எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கடையில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அந்த ப்ரெட்டு வந்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது வந்து போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ப்ரௌன் கலராக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் 2 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த பிசுபிசுப்பு தன்மை வரணும். இந்த கம்பி பதம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரணும். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த கம்பி பதம் வந்தாச்சு. இதோட அந்த வறுத்து வச்ச பிரெட் துண்டை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. ஓரளவுக்கு கெட்டியாக வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு கெட்டியாக இருக்குது. இந்த டைமில் வந்து பால் சேர்த்துக்கோங்க. பால் வந்து காய்ச்சி சேர்த்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பச்சையாக சேர்த்துனீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஸ்மெல்லு நல்லா இருக்காது. அதனால் காய்ச்சியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். சும்மா ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டு நல்லா எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நமக்கு. நீங்களே இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா அல்வா மாதிரி இருக்கும். வாயில் வச்சோன்னா நல்லா உள்ளே போயிடும். இது கடிச்சு சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.